2024 இந்தியன் ஜெனரல் எலெக்ஷன், அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் இருக்கிற மொத்தம் இருக்கிற 543 தொகுதிகளில் 195 தொகுதிக்கான வேட்பாளர்கள் அது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நட்சத்திர வேட்பாளர்கள், எந்தெந்த பிரிவுகளில் வந்து என்ன மாதிரியான வேட்பாளர்களை வந்து நிறுத்த போகிறோம் அப்படிங்கிற லிஸ்ட்டை வந்து பிஜேபி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மார்ச் 2 சாட்டர்டே அன்னைக்கு. ஸோ இந்த லிஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய நட்சத்திர வேட்பாளர்கள், நிறைய லாஸ்ட் டைம் வந்து இருந்தவங்க, அதுலேருந்து யாரெல்லாம் வெளியே போனாங்க, இது மாதிரி வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஒரு நட்சத்திர வேட்பாளர் இந்த பிஜேபி அப்படிங்கிற கட்சியில் ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பர் 1 ஸ்டார் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லலாம், பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள். ஸோ அவருடைய தொகுதி எது அப்படின்னு பார்த்தோம்னா வாரணாசி, உத்தரப்பிரதேசில் இருக்கிற வாரணாசி தொகுதியில் தான் வந்து கண்டெஸ்ட் பண்ண போகிறாரு நரேந்திர மோடி அவர்கள். அவர் இது பார்த்தோம் அப்படின்னா 2014 ஜென்ரல் எலெக்ஷன்லையும் சரி, 2019 ஜென்ரல் எலெக்ஷன்லையும் சரி, தொடர்ந்து 2 முறையாக வந்து அவர் அந்த தொகுதியில் ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து வின் பண்ணார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதே மாதிரி இந்த வாட்டியும் 2024 ஜென்ரல் எலெக்ஷன்லேயும் வந்து அவர் அந்த அதே தொகுதியில் தான் வந்து கண்டெஸ்ட் பண்ண போகிறாரு. ஸோ இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹேட்ரிக் அடிப்பார் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பும் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவருடைய ஒரு ஹோம் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லலாம் அந்த தொகுதி. அவரை தொடர்ந்து யார் யார் எங்கே நிற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி டோட்டலாக இந்த பிஜேபி என்ன மாதிரியான ஒரு லிஸ்ட்டை வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து பார்ப்போம். ஸோ இந்த லிஸ்ட் அப்படிங்கிறத பிஜேபியுடைய பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய வினோத் தாவ்டே அப்படிங்கிறவர் தான் வந்து இதை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த லிஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா 195 பேர் இருக்கிற இந்த லிஸ்ட்டில் 28 பேர் வந்து பெண்கள் இருக்காங்க. அதே மாதிரி 47 பேர் வந்து இளைஞர்கள், 27 பேர் பார்த்தோம் அப்படின்னா எஸ்சி ஷெட்யூல் கேஸ்ட் வகுப்பை வந்து சேர்ந்தவர்கள் வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்காங்க. அண்ட் 17 பேர் பார்த்தோம் அப்படின்னா எஸ்டி ஷெட்யூல் ட்ரைப் பிரிவை சேர்ந்தவர்கள் இருக்காங்க. அண்ட் 57 பேர் ஓபிசி பிரிவை வந்து சேர்ந்தவங்க இருக்காங்க. இந்த லிஸ்ட் மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா 195 பேர் வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து அடங்குவாங்க. இந்த லிஸ்ட்டில் வந்து மோடி அவர்களுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து பெரிய அளவில் வந்து ஒரு தலைவரை பார்க்கணும் பிஜேபியில் அப்படின்னா, கிட்டத்தட்ட மோடி அவர்களுக்கு அடுத்தபடியாக இவர் தான் ஒரு பெரிய ஒரு ஸ்டார் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லலாம். அது யார் அப்படின்னா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள். அவருடைய தொகுதி எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா குஜராத் மாநிலத்தில் இருக்கிற காந்தி நகர் அப்படிங்கிற ஒரு தொகுதி தான். அந்த தொகுதியில் பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து லாஸ்ட் 2019 ஜென்ரல் எலெக்ஷனில் ஒரு பெரிய அளவில் வந்து வின் பண்ணார் அப்படின்னு சொல்லலாம், ஒரு மேஜர் வின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் தான் வந்து திரும்ப அதே தொகுதியில் இந்த 2024 எலெக்ஷனில் வந்து திரும்ப வந்து கண்டெஸ்ட் பண்ண போகிறாரு. ஸோ அவருக்கும் வந்து வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ எது எப்படி வேணால் மாறலாம் லாஸ்ட் டைமில். ஸோ என்னதான் ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டாக இருந்தாலும் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களும் வந்து பெரிய அளவில் தோற்கடிக்கப்பட்ட வரலாறுலாம் இருக்குது. ஸோ அந்த வகையில் இவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இந்த லிஸ்ட்டில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ஒரு பெரிய ஸ்டார் கேண்டிடேட் யார் அப்படின்னா மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள். இவரை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா இவருக்குன்னு ஒரு தனி பெரிய வீடியோ போடலாம், அந்த அளவுக்கு இவரை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இவர் நிற்க போகிற அந்த தொகுதி எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா உத்தரப்பிரதேசில் இருக்கிற லக்னோ அப்படிங்கிற ஒரு தொகுதி, உத்தரப்பிரதேஷோடைய கேபிட்டல் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இவருடைய வரலாறு எடுத்து பார்த்தோம்னா உத்தரப்பிரதேஷில் ஆல்ரெடி இவர் வந்து ஃபார்மர் சீஃப் மினிஸ்டராக வந்து இருந்திருக்கிறாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பொலிட்டீஷியன், ஒரு பெரிய ஒரு லீடர் அப்படின்னு சொல்லலாம். இவரும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நரேந்திர மோடி அவர்கள் மாதிரி தான் 2014, 19 அந்த எலெக்ஷன்லாம் பார்த்தோம்னா இவர் தான் பெரிய அளவில் வந்து கண்டெஸ்ட் பண்ணி அந்த இடத்துல ஒரு மேஜர் வின் வந்து பண்ணியிருந்தார். அந்த அளவுக்கு இவருக்கும் வந்து அந்த தொகுதி அப்படிங்கிறது ஒரு பெரிய ஹோம் கிரவுண்ட், ஒரு அசைக்க முடியாத கோட்டையாக தான் இருக்குது. ஸோ அதே தொகுதியில் தான் இவர் வந்து திரும்ப இந்த 2024 எலெக்ஷனில் வந்து கண்டெஸ்ட் பண்ண போகிறாரு. அண்ட் இவங்களை தொடர்ந்து அடுத்து நம்ம பார்க்க போகிற கேண்டிடேட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சென்ட்ரல் மினிஸ்டர் ஜோதிராதித்ய சிந்தியா. இவர் வந்து எங்கே நிற்க போகிறார் அப்படின்னா மத்திய பிரதேசில் இருக்கிற குணா அப்படிங்கிற ஒரு தொகுதியில் நிற்கிறாரு. அண்டு இதை தொடர்ந்து ஒரு பெரிய ஆளுமையாக இருக்கக்கூடிய ஸ்மிருதி இரானி அவங்களும் வந்து பார்த்தோம்னா சென்ட்ரல் மினிஸ்டராக இருக்காங்க. ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு ஸ்டார் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட தொகுதி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம், அமேத்தி அப்படிங்கிற தொகுதியில் வந்து நிற்கிறாங்க. அண்ட் இவங்களை தொடர்ந்து இன்னும் பெரிய வேட்பாளர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மக்களவை தலைவர் ஓம் பிர்லா அவர்கள் ராஜஸ்தானில் இருக்கிற கோட்டா அப்படிங்கிற ஒரு தொகுதியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு, கண்டெஸ்ட் பண்ணுறாரு. அண்ட் இவங்களை தொடர்ந்து நாம பார்க்க போகிற ஒரு பெரிய ஸ்டார் கேண்டிடேட் யார் அப்படின்னா மக்களவை தலைவர் ஓம் பிர்லா அவர்கள். இவர் வந்து பார்த்தோம்னா ராஜஸ்தானில் இருக்கிற கோட்டா அப்படிங்கிற ஒரு தொகுதியில் வந்து இப்போ கண்டெஸ்ட் பண்ண போகிறாரு. அண்டு பாலிவுட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜெண்டரி ஆக்ட்ரஸாக இருந்த ஹேமா மாலினி அவர்கள், அவங்க வந்து எங்கே கண்டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா உத்தரப்பிரதேசில் இருக்கிற மதுரா அப்படிங்கிற ஒரு தொகுதியில் வந்து கண்டெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு ஸ்டார் பர்ஃபார்மர், ஸ்டார் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்டு கேரளா பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மொத்தம் இருக்கிறது ஒரு 20 தொகுதிகள். அதில் வந்து பார்த்தோம்னா ஒரு 12 பேர் பிஜேபியுடைய அந்த வேட்பாளர்களை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதில் பெரிய அளவில் வந்து ஒரு ஸ்டார் கேண்டிடேட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒருத்தர் தான். யாருன்னா மலையாள நடிகர், அதாவது மலையாளத்தை பார்த்தோம் அப்படின்னா மம்முட்டி அவர்கள் மோகன்லாலுக்கு அடுத்தபடியாக
அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சுரேஷ் கோபி அவர்கள் பார்த்தோம்னா கேரளாவில் இருக்கிற திருச்சூர் அப்படிங்கிற ஒரு தொகுதியில் வந்து இவர் கண்டெஸ்ட் பண்ண போகிறாரு. ஆல்ரெடி 2019 ஜென்ரல் எலெக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து கண்டெஸ்ட் பண்ணார். ஆனால் பெரிய அளவில் வந்து இவரால் வின் பண்ண முடியல. ஆனால் அகெயின் அதே தொகுதியில் வந்து இவர் இப்போ கண்டெஸ்ட் பண்ண போகிறாரு. இந்த கேரளாவை தொடர்ந்து தெலுங்கானாவில் இருக்கிற மக்களவை தொகுதி பார்த்தோம் அப்படின்னா 17 இருக்குது. அதில் வந்து இப்போதைக்கு ஒரு 9 தொகுதிகளில் தான் வந்து லிஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்தடுத்து இன்னும் நிறைய ஸ்டேட்ஸில் வந்து அடுத்த செகண்ட் லிஸ்ட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் இதையோட தாண்டி இந்த லிஸ்ட்டில் வந்து சில விடுபட்ட ஸ்டார் கேண்டிடேட்ஸும் வந்து இருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சாத்வி பிரக்யா தாக்கூர். இவங்க வந்து பார்த்தோம்னா மெலகாவுன் பாம் பிளாஸ்ட் கேஸ் அப்படிங்கிற ஒரு இன்சிடெண்ட்டில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து தண்டனைகளை அனுபவிச்சாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்தோம்னா இவங்க வந்து எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணி ஒரு பெரிய அளவில் எம்பியும் ஆனாங்க. ஸோ இவங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த வாட்டி 2024 எலெக்ஷனில் வந்து இவங்க வந்து கொஞ்சம் வெளியே விடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்டு இன்னொரு பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டியாக இருக்கக்கூடிய கௌதம் கம்பீர், அவர் வந்து பார்த்தோம்னா ஈஸ்ட் டெல்லி அப்படிங்கிற தொகுதியில் வந்து லாஸ்ட் டைம் வந்து கண்டெஸ்ட் பண்ணார். ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு டஃப் கொடுத்து வின் பண்ணார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த வாட்டி இவர் வந்து கண்டெஸ்ட் பண்ணுறாரா அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கான காரணம் இவருக்கு வந்து மக்கள் மத்தியில் வந்து பெரிய அளவில் வந்து செல்வாக்கு குறைஞ்சிது அப்படின்னும் வந்து சிலர் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இவர் வந்து ஸ்போர்ட்ஸ், அதாவது வரப்போகிற இருக்கிற இந்த 2024 ஐபிஎல்ல வந்து கிரிக்கெட்டில் வந்து இவர் பெரிய அளவில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண போகிறாரு. அதனால் வந்து இவராக வந்து வெளியே போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று பிஜேபி சைட்லேருந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் இல்லை அப்படின்னும் வந்து சொல்லப்படுது. ஸோ இவர் வந்து இந்த வாட்டி ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டாக வெளியே வந்து போகிறாரு. ஸோ இது மாதிரி நிறைய பேர் வந்து வெளியே போயிட்டுருக்குறாங்க. நிறைய பேர் வந்து உள்ளே திரும்பவும் வந்து போட்டிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு லிஸ்ட்டாக இந்த 195 லிஸ்ட்டில் வந்து நிறைய ஸ்டார் கேண்டிடேட்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்தந்த ஸ்டார் கேண்டிடேட்ஸ்லாம் எங்கெங்கே நிற்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தோம். ஸோ இது தொடர்ந்து இப்போ நம்ம சேனலை வந்து பார்த்துட்டே இருங்க. இதில் வந்து என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னா நரேந்திர மோடி அவர்களுடைய வாரணாசி தொகுதி, அமித்ஷா அவர்களுடைய குஜராத் காந்தி நகர் தொகுதி, ஸோ இந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஸ்டார் பர்ஃபார்மர்ஸு அவங்களுடைய தொகுதிகள்லாம் வந்து நம்ம தனித்தனியாக இனி வர வீடியோக்களில் வந்து பார்ப்போம். அண்டு தொடர்ந்து வந்து பார்த்துட்டே இருங்க. ஏன்னா முக்கியமான சில அப்டேட்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். ரொம்ப 2019 வந்து ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து கண்டெஸ்ட் பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. அவர் வந்து தமிழ்நாட்டில் வந்து சவுத் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு தொகுதியில் வந்து கண்டெஸ்ட் பண்ணுவார். மக்களவை தேர்தலில் வந்து போட்டியிடுற ஒரு வேட்பாளர் அப்படிங்கிறவங்க 2 தொகுதியில் வந்து கேண்டிடேட்டாக வந்து இருக்கலாம். ஸோ அந்த வகையில் மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து நிற்பாரா அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்குது. அண்டு தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் வந்து தமிழ்நாட்டில் இந்த எம்பி எலெக்ஷனில் ஏதாவது ஒரு தொகுதியில் நிற்பார் அப்படிங்கிற ஒரு வதந்தியும் வந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து அஃபிஷியல் அப்படிங்கிறது ஃப்யூச்சரில் தான் தெரியும் நமக்கு. ஸோ தொடர்ந்து வந்து நம்ம சேனலை பார்த்துட்டே இருங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டியோட ஃபேக்ட்ஸோட நிறைய அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டோட வந்து நம்ம நிறைய விஷயம் வந்து பார்ப்போம். ஸோ அந்த இடத்துல வந்து இதுக்கு முன்னாடி இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் நடந்த அந்த தேர்தல், அதுக்கப்புறம் அதில் என்ன மாதிரியான தலைவர்கள்லாம் நின்னாங்க, எப்படி வந்து அவங்க வந்து வின் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அவங்க எப்படி வந்து தோற்கடிக்கப்பட்டாங்க, இது மாதிரி நிறைய அவங்க எப்படி வந்து கம்பேக் கொடுத்தாங்க, இது மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் வந்து நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அண்ட் ஃபைனலி இந்த வீடியோ, இந்த பிஜேபி லிஸ்ட், இந்த 195 பேர் இந்த ஸ்டார் கேண்டிடேட்ஸ், இந்த ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டு பிஜேபியோட இந்த லிஸ்ட்டை பற்றின உங்களுடைய கருத்து, இது எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து கை கொடுக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.